எடுத்து பார்த்தோம் இருந்தால் அதுல வந்து இந்த பங்குகள் கேள்வி வந்து இருக்கு. ஓகே, இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது 2016 கேள்வி. ஆஹ் ரைட், இப்ப இதுல உங்கள்டையும் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், சரிதானே? ரைட், அதுல ஒருக்க வாசிச்சு பாருங்க என்ன சொற்கள் வந்துட்டு உங்களுக்கு புதுசா இருக்கு. இதுல வந்துட்டு என்ன, இப்ப நீங்க பாக்குறது பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் திரு சங்கர் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 80 ஆக உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு 40,000 முதலீடு செய்கிறார். 40,000 முதலீடு செய்கிறார். ரைட், சோ இங்க 40,000 ரூபாய் 80. அக்கம்பெனியின் ஒரு பங்குக்கு ரூபாய் 6 ஆண்டு பங்கு லாபத்தை கொடுக்கிறது. அது கம்பெனி ஒரு பங்குக்கு ரூபாய் 6 ஆண்டு பங்கு லாபத்தை கொடுக்கிறது. முதலாவது கேள்வி என்ன? வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை என்ன? இது ஒரு சாதாரணமா நாங்க என்ன செய்யறது என்றால், நாங்க எப்படி யோசிக்கலாம்? ஒரு 100 ரூபாயோட பேனியை நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பென் இருக்குது, ஒரு பென் வந்துட்டு என்ன 100 ரூபாண்டு இருக்கு. ரைட், எனக்கிட்ட ஒரு 500 ரூபாய் காசு வந்து என்கிட்ட இருக்கு. 500 rupees நம்ம கிட்ட என்ன செய்யுது? காசு வந்து வச்சிருக்கோம். எத்தனை பேனை வாங்கலாம்னு கேட்கிற மாதிரி தான் என்ன இந்த பங்குகள்னு சொல்றது. அதே மாதிரியான ஒரு கன்செப்ட்ல வர விஷயம். எத்தனை பங்குகள் இவர் வாங்கலாம் என்றால் முதலாவது கேள்வி வரும், இவர் எவ்வளவு காசு வச்சிருக்காரு முதலாவது கேட்போம். என்ன ரைட், திரு சங்கர் வந்துட்டு பங்குகள் வாங்கின எண்ணிக்கையை காண்றன்னு சொல்லிச்சேன்னா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, சங்கர் வந்து எவ்வளவு காசு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கணும். 2வது விஷயம் என்ன, அவர் வாங்க போற அந்த பொருள் அந்த சாமான்ட விலை எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க தெளிவா சொல்லியிருக்கான்னு என்ன, 40,000 ரூபாய் காசு அவர் வச்சிட்டு இருக்காரு. என்ன, ஒன்றோட விலை வந்து 80 ரூபான்னு தந்திருக்கான். அப்ப பங்குகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 40,000 80ஆல் என்ன செய்யணும்? பிரிக்கணும். எப்படி 500 ரூபாய் வச்சிருந்தால் 100 ரூபாயோட பெண் எத்தனை வாங்கலாம்னு கேட்டா நாம குயிக்கா சொல்லுவோம் என்னண்டு 5 பேனை வந்து வாங்கலாம்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? அது 500 என்ன செஞ்சிருக்கோம்? 100ஆல பிரிச்சு பார்த்திருக்கோம். அதே ஒரு விஷயம் தான் என்ன செய்ய போகுது இங்கேயும், பங்குகள் எண்ணிக்கை காண்றதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம். சோ 40,000 கீழ் 80. இதை நாங்க இப்ப சுருக்கணும். என்ன, 40,000 80 ஒரு பிள்ளை எழுதினாலே எங்களுக்கு என்ன அதுக்குரிய மார்க்ஸ் வந்து கிடைக்கும். 1 மார்க்ஸ் வரும் இதுக்கு. இதை சுருக்கணமா இருந்தால் இன்னொரு மார்க்ஸை நாங்க எடுக்கலாம். என்ன செய்ய போறோம்? பூஜ்ஜியத்தையும் வெட்ட போறோம். என்ன வரப்போகுது? 4,008 பிரிச்சோம்னால் 500 வரும். என்ன, 500 பங்குகள் 500 பங்குகள் வரும். ரைட், 2வது கேள்வி என்ன? ஆண்டு பங்கிலாக வருமானம் எப்படின்னு சொல்லி சொன்னா, சங்கர் வந்து ஒரு பங்கு வச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னா 6 ரூபாய் காசு சாரம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்லுது. சங்கர்கிட்ட வந்துட்டு ஒரு பங்கோட அவர் போனாரா இருந்தால் 6 ரூபாய் காசு வந்து என்ன செய்யும்? பங்கு லாபமாக கொடுக்கும். இப்ப சங்கர் எவ்வளவு பங்கு கொண்டு போவாரு? 500 பங்கு வச்சிருந்தார் இருந்தால் எவ்வளவு காசு கிடைக்கும்? 500 சர 6 ரூபாய் 3000 பங்கிலாக வருமானம் என்ன செய்ய போகுது? சங்கருக்கு வந்து கிடைக்க போகுது. சரிதானே? இப்ப எதுன சதவீதத்திலே ஆக இலகுவான பகுதி வந்துட்டு இந்த பங்கு சந்தையில வர கேள்விகள், சரிதானே? ஆனா பெரும்பாலும் பிள்ளைகள் என்ன பிள்ளெடுக்கிறதும் இந்த பகுதிகளா தான் இருக்க போகுது. என்ன, இப்ப நாங்க ஒரு மேக்சிமம் சிஏ டார்கெட் பண்றோம் இந்த சொல்றாக்களுக்கு என்ன இந்த கேள்விகள் வந்து 100% பிள்ளைகள் வந்து விளங்கிருக்கணும். சரிதானே? இதுல எங்க கம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இல்ல. கட்டாயம் இந்த கேள்வி நாங்க என்ன செய்யணும்? 10க்கு 10 எடுக்கணும். இந்த ஒரு ஐடியாவில நாங்க என்ன செய்யணும்? இருக்கணும். ஏனென்றா இந்த சதவீதம் சொல்ற இந்த பாடத்துல எங்களுக்கு பார்ட் 1Bலையும் கேள்வி வரும், பார்ட் 2லையும் கேள்வி வரும். இப்ப மொத்தமாக வந்துட்டு 20 மார்க்ஸ் வந்து 200க்கு 20 மார்க்ஸ் வர ஆள் தான் என்ன இந்த சதவீத கேள்வி. அப்ப இந்த 20ஐயுமே நாங்க என்ன செய்யணும்? மேக்சிமம் எடுக்கிறதுக்குரிய வழிகளை பார்க்கணும். சரிதானே?
ரைட். இப்ப இந்த ரெண்டு பகுதியும் உங்களுக்கு இலகுவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்த விதமான டவுட்ஸும் என்ன செய்யாது, வராது. அப்ப நீங்க இப்ப என்ன விளங்கியிருக்கணும்னால், பங்குகளின் எண்ணிக்கை காண்றதாக இருந்தால் எவ்வளவு காசு வச்சிருக்காரு, என்ன ஒரு பங்குட விலை என்ன, இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சாதான் எத்தனை பங்கு வாங்கலாம்ன்ற முடிவுக்கு நாம வரலாம். அதே போல பங்கிலாப வருமானம் காணணுமாக இருந்தா எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் உண்டும், எனக்கிட்ட மொத்தம் எத்தனை பங்குகள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு பேசிக்கான விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இன்னொரு சிக்கலான கேள்வியில இதே விஷயத்தை திரும்ப கலைப்போம். சரிதானே? ரைட். அப்ப திரும்பவும் எத்தனை பங்கு வாங்க போறீங்கன்னு கேட்டால் என்ன தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு காசு இருக்குது, ஒன்றுட விலை என்ன, எவ்வளவு பங்கிலாக வருமானம் வரும்னு கேட்டால் என்ன தெரிஞ்சிருக்கணும், எத்தனை பங்கு இருக்குது, ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் தருவாரு, இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ட்ரை. எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்த பகுதிக்கு வாங்க. ஓராண்டுக்கு பின்னர் திரு சங்கர் எல்லா பங்குகளையும் விற்று ரூபாய் 3500 மூலதன இலாபத்தை பெறுகிறார். மூலதன இலாபம் புதுசா ஒரு விஷயம் வருது என்ன, மூலதன இலாபம். கேள்வி வந்து என்னென்றால் ஒரு பங்கின் விற்பனை விலையை காண்க. இப்ப இதை நாம செய்யற பிள்ளைகள், எங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த மூலதன லாபம் சொல்லி சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மூலதன இலாபம் சொல்லி சொன்னா என்ன, மூலதன இலாபம் சொல்லி சொன்னா என்னண்டா, ஒரு பேனையை நான் 100 ரூபாய்க்கு வாங்கி, சரிதானே, ஒரு ஒரு வருஷம் பாவிக்க, ஒரு வருஷம் பாவிச்சுட்டு அல்லது ஒரு வருஷம் வச்சுட்டு வந்து என்ன செய்யறேன், இதே பேனையை நான் 120 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த பேனையை நான் 120 ரூபாய்க்கு விற்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த வாங்கி வித்ததுனால எனக்கு மேலதிகமாக எவ்வளவு காசு இங்க கிடைக்குது, இந்த ஒரு பேனையில 20 ரூபாய் கிடைக்குது தானே. இந்த 20 ரூபாயத்தை நாம சொல்றது மூலதன இலாபம். இந்த பேனையை நான் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு காசு கிடைக்கும், அதை நாங்க என்னன்னு சொல்றோம், பங்கிலாபம்னு சொல்லி சொல்றோம், பங்கிலாபம். இந்த பேனையை நான் வாங்கிட்டு நான் திரும்ப நான் வித்தால் எனக்கு கிடைக்கிற அந்த லாபத்தை நாம சொல்றது மூலதன இலாபம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பிள்ளைகள், ஒரு பங்குகள் கேள்வியில என்ன, இந்த பங்குகள் இந்த வியாபாரத்துல நமக்கு ரெண்டு வகையான வருமானம் இருக்கு. ஒன்று பங்கிலாப வருமானம், இன்னொன்று மூலதன லாபம்னு சொல்ற வருமானம். இந்த ரெண்டு விஷயமுமே இருக்குது. சரிதானே? மூலதன லாபம், இன்னொன்று யாரு, பங்கி லாபம். சரி. இப்ப சங்கருக்கு வந்து 3500 ரூபாய் மூலதன லாபம் கிடைக்குது. ரைட். இந்த மூலதன லாபம்ங்கிறது என்னன்னா என்ன, இப்ப இந்த 100 ரூபாட பேனையை 120 ரூபாய்க்கு வித்தால் என்கிட்ட 120 ரூபாய் காசு வரும். என்ன, 100 ரூபாட ஒரு பேனையை நான் 120 ரூபாய்க்கு வித்த உடனே என் கையில 120 ரூபாய் இருக்கும். இப்ப கேள்வி என்னண்டா, இந்த 120 ரூபாயில எந்த லாபம் எவ்வளவுன்னு கேட்டால் 20 ரூபான்னு தான் சொல்லுவோம். அப்படி அந்த செப்பரேட் பண்ண லாபம் என்ன, நாங்க இப்ப நான் போட்ட காசு இல்லை, நான் போட்ட காசு 100 ரூபாய். என்ன, அந்த காசு இல்லாம இருக்கிற மத்த பேலன்ஸத்தை நாங்க என்னன்னு சொல்லி சொல்ற வளமையா லாபம் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த 3500 ரூபான்னு சொல்றது என்னென்றால் எனக்கு கிடைச்ச மூலதன இலாபம் மட்டும். எல்லா பங்குகளையும் வித்தத்தினால வந்த காசு இல்லை இது. என்ன, அந்த வித்து எங்களுக்கு கிடைச்ச லாப காசு மட்டும்தான் இந்த 3500 ரூபாய். அப்ப 3500 ரூபாய் காசு எத்தனை பங்குகளை வித்தத்தினால வந்துச்சு, நமக்கு 500 பங்கு வித்தத்தினால வந்துச்சு. சோ ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் சுருக்குங்க. என்ன, 35 அஞ்சால பிரிச்சமா இருந்தால் 7 வரும், ரூபாய் 7. இப்ப நான் ஒரு பங்கு என்ன 7 ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்கேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவுக்கு வித்திருக்கணும், அதானே கேள்வி. விற்பனை விலைதான் கேள்வி. ஒரு பங்குக்கு 7 ரூபாய் லாபம் வர மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன், வித்திருக்கேன், விற்பனை செஞ்சிருக்கேன். விற்பனை விலையை கேட்கான். சரிதா பிள்ளைகள்? ரெண்டுக்கு இடையிலான தொடர்பு நமக்கு தெரியும். எவ்வளவுக்கு வாங்கின பங்கு நாங்க இது பாருங்க, 80 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய் லாபம் வர மாதிரி விற்கணுமா இருந்தால் எவ்வளவுக்கு வித்திருக்கணும்,
ரூபா 87க்கு நாங்க என்ன செஞ்சிருக்கணும், வித்திருக்கணும். ஆகவே என்ன, ஒரு பங்கின் விற்பனை விலை எவ்வளவு வரும், ரூபா 87 வரப்போகுது. சரிதானே? ரைட். இவ்வளவுதான் என்ன எங்கட இந்த பங்குகள் சம்பந்தமாக எங்களுக்கு இதுல வார பகுதியாக இருக்க போகுது. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரைட். சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நாங்க மூணாவது கணக்க கொண்டு ரிப்பீட் பண்ணிருக்கோம். மூன்றாவது கேள்வி என்னண்டா மகள், ஒரு பங்கின் விற்பனை விலையை கேட்கிறான். என்ன, ஒரு பங்கின் விற்பனை விலையை கேட்கான். எங்கள்ட இந்த என்ன தந்திரிக்கான்டா, இந்த விக்கிறதுல மூலதன லாபம் ஒன்று மட்டும்தான் தந்திரிக்கான். இப்ப என்கிட்ட இருக்கிற 500 பங்கையும் நான் விக்கிறதுனால, இந்த 500 பங்கையும் நான் விக்கிறதுனால எனக்கு 3500 ரூபாய் காசு கிடைக்குது. அப்ப ஒரு பங்குல இருந்து எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும் அதை நாங்க கண்டுபிடிக்கும். விளங்கிச்சா? ஒரு பங்குல இருந்து கிடைச்ச லாப காசு மட்டும் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். விளங்கிச்சா? இந்த 7 ரூபாய் ஏன் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி, 7 ரூபாய் வந்து எப்படி? ஓ, அப்ப இது என்ன, ஒரு பங்கு வித்தால் எனக்கு 7 ரூபாய் லாபம் கிடைக்கும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்டா இப்ப பாருங்க பாப்போம், நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் இருக்குது, எனக்கு 20 ரூபாய் லாபம் வேணும்னு சொன்னா எவ்வளவுக்கு விற்கணும், நான் எவ்வளவுக்கு விற்கணும், 120 ரூபாய்க்கு விற்கணும். அது மாதிரி தான் என்ன, நான் ஆல்ரெடி வித்துட்டேன், வித்ததுனால எனக்கு 7 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வித்திருக்கணும்டால் என்ன, இந்த 80 சக 7. ரைட். ஓகே, சரி. இப்ப இன்னொரு பிரச்சனையான விஷயம் என்னென்றால், இதுல இன்னொரு எங்களுக்கு ஒரு சேலஞ்சான விஷயம், இந்த பங்குகள் கேள்வி ஒரு நாளும் தனியே வரல. ஏன்னா இவர் என்ன செய்ய மாட்டார் என்றால் தனியே வர மாட்டாரு, இன்னும் சில பகுதிகளோட சேர்ந்துதான் வருவாரு. அதுல எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் தான் யாருன்னு சொன்னால் இந்த கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள். என்ன கூட்டு வட்டி பாருங்க, இப்ப இந்த பகுதிகள் நாங்க திரும்ப ஒருக்கான பார்க்க வேண்டிய பகுதிகளாக வரப்போகுது. என்னென்ன, கூட்டு வட்டின்னு ஒரு ஆளை பார்க்கணும், இன்னொன்று எளிய வட்டி, இன்னொன்று இறைவரி, அடுத்தது வெட்டுன்னு ஒரு ஆள் படிச்சிருப்போம். ஏன்னா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட சொற்கள் தானா, இதுதானே, வெட்டுன்னு ஒன்று படிச்சிருப்போம். ரைட். இது 4 விஷயங்களும் சேர்ந்துதான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த கேள்விகளுக்குள்ள மாறி மாறி வரப்போகுது. சரியா? இப்ப நம்மட இந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்டால் யார் என்றால் இந்த கூட்டு வட்டின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கூட்டு வட்டிங்கிறது என்ன, சரிதானே? ரைட். இப்ப உங்களுக்கு இவ்வளவு விஷயம் விளங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த 3வது பகுதி வரைக்கும். சரியா? ரைட். இப்ப இதை ஒருக்கா பிடிச்சு கொள்ள பாருங்க. சரியானே? டவுட் இருந்தா நாங்க திரும்ப ஒருக்கா இடத்துக்கு வரலாம். ஏன்னா தனியே வந்து கூட்டு வட்டின ஒரு விஷயத்துக்கு இல்லை நாங்க என்ன செய்வோம், வருவோம். இப்ப இந்த கேள்வியோட சேர்ந்து வந்து இதை பாருங்க. ரைட். இப்ப திரு சங்கர் என்ன, இப்ப ஒரு முழுமையான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு சங்கருக்கு என்ன செஞ்சாரு என்றால், அவர்கிட்ட 40,000 ரூபாய் காசு இருந்துச்சு. என்ன, அதை போய் என்ன செஞ்சாரு, 80 ரூபாய் பெறுமதியான பங்குகள் வாங்கினாரு. அதன் மூலமாக அவருக்கு பங்கு லாபம் கிடைச்சிச்சு. என்ன, 3000 ரூபாய் பங்கு லாபம் கிடைச்சிச்சு. திரும்ப என்ன செய்யறாரு, வாங்கின பங்குகளை விற்காரு. விற்கிறதுனாலையும் அவருக்கு லாபம் கிடைக்குது. எவ்வளவு, 3500 ரூபாய். இப்ப இவர காசும் வந்து சேர்ந்துட்டு, ரைட், சேம் டைம் பங்கு லாபமும் இருக்குது, அதே டைமுக்கு மூலதன லாபம் இருக்குது. அப்ப 3 வகையான காசை இவர் வச்சுட்டு இருக்காரு. என்ன, அவர்கிட்ட இருந்த காசு 40,000 இருக்கும். அடுத்தது என்ன, பங்குகளை வித்து வந்த லாபம், மூலதன லாபம்னு சொல்றோம், அந்த காசு இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் அவர்கிட்ட என்ன, இந்த பங்கு லாப வருமானம் இருக்கு. 3 வகையான காசு இருக்குது. சரி, இப்ப இந்த ஐடியாவோட நாங்க இந்த பகுதிக்கு வருவோம். திரு சங்கர் தன்னிடமுள்ள பங்கிலாக வருமானத்துடனும் கொண்டு வைப்போம், மூலதன இலாபத்துடனும் ரூபாய் 3500 சேர்த்து அம்முழு பணத்தையும் 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தை தரும் ஒரு நிலையான வைப்பு கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கின்றார்.
சங்கர் என்ன செய்யறாருன்னா தன்னிடமுள்ள பங்கிலாக வருமானம். இதுக்கு பதிலாக நாங்க யாரை கொண்டாந்து போடலாம் நீங்க பாப்போம். இதுக்கு பதிலாக நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற என்ன தரவை கொண்டாந்து இங்க போடலாம். பங்கிலாக வருமானத்துடனும் இதுக்கு பதிலாக யாரு போடலாம் நாங்க. சரியே போலயே பரவாயில்ல. விற்பனை விலை இல்ல 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 பங்கிலாக வருமானம் உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியில இருந்து இந்த நாம இந்த முழு கேள்வியிலையும் இருந்து பங்கிலாக வருமானம் கண்டமா நாங்க. அடுத்தாக்கள் பாப்போம். யாராவது வரான்? ரூபாய் 6 இல்ல. மேல கம்பெனி ஒரு பங்கு மூலதன இலாபம் 3000 3000 ரூபாய். என்ன இங்க பாருங்க, திரு சங்கர் பெரும் பங்கிலாக வருமானம் எவ்வளவு இந்த கண்டு வச்சிருக்கேன் 3000 சொல்லி. என்ன ட்ரை. அதனாலதான் நான் சொன்ன பிள்ளைகள் என்ன இந்த கேள்விகளை நாங்க சும்மா வெறும் நம்பர்ஸா வந்து எழுதி வச்சோம்னு சொல்லி சொன்னா கேள்விகளுக்கு நாம விட எழுதுறது கஷ்டம். ஏன்னா இப்ப இந்த கேள்வியில நாம 3வது கேள்விக்கு வாரம்னு சொல்லி சொன்னா மேல நடந்த அவ்வளவு விஷயத்தையும் பிள்ளைகள் நாங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளணும். வேலைக்கு என்ன நடந்துச்சு நான் என்ன சொல்லி வந்தேன் தானே. 40,000 ரூபாய் காசு இருக்குது. என்ன 80 ரூபாயோட பங்குகள் வாங்குறாரு. என்ன அந்த ஒரு பங்குக்கு 6 ரூபாய் லாபம் கொடுக்கான். மொத்தமா 500 பங்கு வாங்குறாரு. 3000 ரூபாய் பங்கு லாபத்தால வருமானம் வருகுது. பங்கு எல்லாத்தையும் விற்கிறாரு. வித்தத்தினால் அவருக்கு 3500 ரூபாய் என்ன செய்யுது மேலதிகமாக இன்னும் வருமானம் வருகுது. இவ்வளவு தெரியும் சேர்த்து இந்த ஐடியாவோட தான் நாங்க என்ன செய்யணும், இந்த கேள்விக்குள்ள வந்து சேரணும். சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பேங்க்ல கொண்டு போயிட்டு காசை போடுறாரு. பேங்க்ல கொண்டு போய் காசை போடுறாரு. இந்த பேங்க் என்ன செய்யும், இவர் போடுற காசுக்கு 10% கூட்டு வட்டி கொடுக்க போகுது. 10% என்ன செய்ய போகுது, கூட்டு வட்டி கொடுக்க போகுது. சரிதானே? முதலாவது நாம் என்ன கண்டுபிடிக்கணும்டா இந்த பேங்க்ல எவ்வளவு காசை கொண்டாந்து போடுறாருன்னு கண்டுபிடிக்கணும். பேங்க்ல போடுறதுக்கு காசு வேணுமே. என்ன அந்த காசு எவ்வளவு உண்டால் அந்த காசு எப்படியெல்லாம் அவருக்கு வந்து சேருதுன்னு சொல்லிச்சுன்னா அவர் என்ன செய்யறாரு, தனக்கிட்ட இருக்கிற பங்கிலாக வருமானத்தை எடுக்காரு. அப்ப எவ்வளவு எடுப்பாரு, இப்ப 3000 ரூபாய் எடுப்பாரு. தனக்கிட்ட இருக்கிற மூலதன லாபத்தை எடுப்பாரு. அது எவ்வளவு, 3500 ரூபாய். அதையும் எடுக்காரு. திரும்ப என்ன செய்யறாரு, இன்னும் 3500 ரூபாய் அவர் காசு போடுறாரு. மேலதிகமாக அவர் என்ன செய்யறாரு, ஒரு 3500 ரூபாய் காசு போடுறாரு. இந்த மூன்றையும் சேர்த்து தான் முழு பணத்தையும், எந்த முழு பணம், பங்கு லாப வருமானம், மூலதன லாபம், இந்த 3500 ரூபாய், அதை மூணையும் சேர்த்து என்ன இந்த பேங்க்ல கொண்டாந்து என்ன செய்யறாரு, 10% கூட்டு வட்டிக்கு கொண்டு வந்து போடுறாரு. அப்ப இவரு வங்கியில் வைப்பு செய்யற தொகை எவ்வளவு, என்ன வைப்பு தொகைன்னு ஒன்று நாம கண்டுபிடிக்கணும். வைப்பு தொகை எவ்வளவு இருக்க போகுது, 3000 சக 3500 சக 3500. இந்த 3000 ரூபாய் பங்கு லாப வருமானம், இந்த 3500 ரூபாய் மூலதன லாபம், இந்த 3500 ரூபாய் என்ன அவர் என்ன மேலதிகமாக அவர் இருக்கிற காசை போடுறாரு. மொத்தமாக எவ்வளவு சேர்க்காரு ரூபா பாருங்க, 10,000. இந்த 10,000 ரூபாய் காசை சேர்த்து இந்த வங்கியில கொண்டாந்து என்ன மொத்த பணத்தை என்ன ஸ்டார்ட்ல கொண்டாந்து என்ன ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த காசை போடுறாரு. எங்கட கேள்வி என்னண்டா, 2 ஆண்டுகளின் இறுதியில் கணக்கில் உள்ள மொத்த பணத்தை எவ்வளவுன்னு கேட்கான். நீங்க பேங்க்ல கொண்டு போய் காசை போடுறீங்க, எவ்வளவு காசு மொத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்கான். சரி, நான் இப்ப இந்த பகுதிக்குள்ள இப்ப இடத்துக்கு போகல. இந்த வைப்பு தொகை இப்ப இதுவரைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளுக்கு கிளியரா? ரைட், ஓகே. இப்ப இந்த கேள்வியை நாங்க கொஞ்சம் பெண்டிங்ல வைப்போம். சரிதானே? ரைட். என்ன இப்ப நாங்க என்ன காணணும்டா, 2 ஆண்டுகளின் இறுதியில் கணக்கில் உள்ள மொத்த பணத்தை காணணும். சரிதானே? ரைட். அதுக்கு நான் முதலாவது ஸ்டெப் என்ன செஞ்சிருக்கேன், வைப்பு தொகை, பேங்க்ல நான் எவ்வளவு காசை போட போறேன். காசு போட்டா தானே பேங்க்ல காசு இருக்கும். ஏன்னா அந்த காசு எவ்வளவுன்னு சொல்றத இந்த தரவுல இருந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சேர்த்து எடுத்திருக்கோம்.
சரியா? ரைட். இப்ப நாங்க இன்னொரு கேள்வி பார்த்துட்டு இங்க வருவோம். ரைட். இப்ப நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க பார்ப்போம். 2017 பேப்பர் இருக்கிறாக்கள் என்ன பிரிண்ட் பண்ண பேப்பர் இருந்தா கையில நல்லா அதை எடுத்து இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளவுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இப்ப மேக்சிமம் பங்குகள் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் கழிச்சிட்டோம். நம்ம ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். எதுவும் சொற்கள் விளக்கம் இல்லாட்டி எதுவும் தெரியாட்டி கேட்கலாம். இல்லை கேள்வியை முழுமையா வாசிங்க பிள்ளைகள். சரிதானே? முழுமையா வாசிங்க. நான் கேட்கக்குள்ள அதுக்கு விடைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தா சரி. Right. முதலாவது கேள்வி என்ன? முதலாவது என்ன நடக்குதுன்னா இங்க என்ன வருண் சொல்றவரு கம்பெனி ஏயின் 100 பங்குகளை வச்சிட்டு இருக்காரு. வருண் சொல்றவரு என்ன கம்பெனி ஏட 100 பங்குகளை வச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன நிதியாண்டின் தொடக்கத்தில் என்ன ஏதோ ஒரு வருட ஆரம்பத்துல அவர் என்ன செய்யறாரு, அந்த பங்குகள்ல 40 பங்கு எடுத்து 210 ரூபாய் படி விற்காரு. சாதாரண ஒரு விஷயம் என்ன, ஒரு பிசினஸ் வந்து நடக்குது இவர்த்தைக்கு. என்ன 100 பங்கு வச்சிட்டு இருக்கிறவரு என்ன செய்யறாரு, அந்த 100ல இருந்து ஒரு 40 பங்கு எடுத்து 210 ரூபாய் வீதம் விற்றார். முதலாவது கேள்வியை பாருங்க. கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் வருண் பெற்ற பணத்தை காண்க. ரைட். என்ன செய்யணும்? 210 40 பெருக்கணும். ரைட், வெரி குட். 210 40 பெருக்குவோம். பெருக்கணமா இருந்தால் இப்ப பாருங்க பெருக்கல் என்ன பயங்கர வளமையான பெருக்கல். இப்ப சில ஆக்கள் நீங்க இப்படி எழுதிருப்பீங்க பிள்ளைகள், 210 40 இப்படி போட்டு என்ன சைபரால பெருக்கி இப்படி எல்லாம் நடந்திருக்கு. சரி, எப்படி இலகுவா பெருக்கலாம் என்ன? இப்ப எங்களுக்கு 10 மடங்குகள் வாரத்தினால இவரில் நாங்க பூஜ்ஜியத்தை விடுவோம், இவரிலையும் பூஜ்ஜியத்தை விடுவோம். இந்த 40ல பூஜ்ஜியத்தை விட்டா 4, 210ல பூஜ்ஜியத்தை விட்டா 21. என்ன 21 4, 21 4ஆல பெருக்கினா என்ன வரும்? 84 வரும். விட்ட 2 பூஜ்ஜியங்களையும் சேர்த்து விடுங்க. இப்ப விட என்ன வரும்? 8400. இதே விடைய நீங்க இப்படி பெருக்கியும் எடுக்கலாமா? அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஷோர்ட்டா நான் சொல்லி தந்திருக்கேன். 10 மடங்குகள் வரக்கு என்ன செய்யுங்க, அந்த பூஜ்ஜியங்களை விட்டுட்டு என்ன மற்ற நம்பர்ஸை மட்டும் பாருங்க, பார்த்துட்டு சும்மா பெருக்கி விடுங்க. அப்ப 4 தர 21 84. எத்தனை பூஜ்ஜியங்களை விட்டீங்களோ அதை சேர்த்து விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா விட வரும். அது சுருக்களுக்குரிய விஷயம். என்ன உங்களோட கேள்விக்கு வருவோம். என்ன 40 பங்குகளை விற்றதன் மூலம் வருண் பெற்ற பணம் என்ன? 40 தர 210. சோ 8400 ரூபாய் காசி வருணுக்கிட்ட இப்ப இருக்குது. சரிதானே? 8400 ரூபாய் காசும் இருக்குது. கம்பெனி ஏயின் 60 பங்கும் இருக்கு அவர்கிட்ட. ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம் இப்ப. ரைட். இவர் என்ன செய்யறாரு,
கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை பயன்படுத்தி. ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு பதிலாக நான் ஒரு பெருமானத்தை போடலாம். அது என்ன பெருமானம்? எவ்வளவு? கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் பெற்ற மொத்த பணம் இடத்துக்கு பதிலாக நான் யார போடலாம்? பங்குலாபம் 8400. 8400. என்ன 8400? என்ன பிள்ளைகள், கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம், இந்த பாருங்க இந்த இருக்கு, இந்த அப்படியே அது இதே வசனம் தான் இங்கேயும் வருது. ஏன்னா கம்பெனி ஏயின் 40 பங்குகளை விற்றதன் மூலம் பெற்ற மொத்த பணத்தை நான் இப்ப எப்படி வாசிப்பேன் என்றால் 8400 பயன்படுத்தி. இப்ப எனக்கு கேள்வி இலகுவா வந்துடும். இந்த என்ன இப்ப நம்ம கேள்வியுடன் ஆன்சருக்கு நெருங்கிட்டோம். 8400 பயன்படுத்தி என்ன அந்நிதியாண்டின் தொடக்கத்திலேயே என்ன 240 விற்கிற கம்பெனி பியின் பங்குகள்ல கொஞ்சத்தை இவர் வாங்குறாரு. வருண் என்ன செய்யறாரு? இந்த 8400 பயன்படுத்தி 240 படி விற்கிற பியின் பங்குகள் குறித்த எண்ணிக்கையை வாங்கினார். பாருங்க, கேள்வி என்ன? கம்பெனி பியில் இருந்து வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கையை காணுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப நான் பங்குகளோட எண்ணிக்கை காண்றேன்டா இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு பங்குட விலை என்ன, இன்னைக்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, இன்னைக்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, இன்னைக்கிட்ட 8400 இருக்குது. ஒரு பங்கு எவ்வளவு? 240 ரூபாய். பிரிக்கணும், என்ன பிரிக்கணும். சோ இவரையும் சுருக்கலாம். இப்ப 840 24ஆல சுருக்கணும். ரைட், சுருக்குனீங்க பிள்ளைகள் 35 வரும் பங்குகள். ரைட், இந்த சுருக்கல் என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 840 24 பிரிச்சு பாத்தீங்கன்னா என்ன வரும்? 35. குயிக்கா பிரிங்க பார்ப்போம், 35 வருதான்னு பார்ப்போம். இது பெரிய ஒரு மெட்ஸ் இல்ல, என்ன சாதாரணமாக என்ன ஒரு சில்லறை கடையில நடக்கிற விஷயம், அவ்வளவுதான். என்ன அதான் என்ன ஒரு பெரிய லெவல்ல என்ன பங்குகள், கம்பெனி, நிதியாண்டு அப்படின்னு என்ன சின்ன சின்ன ஃபேன்சியான சொல்லெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன ரைட், ஓகே சரி, 35 விட எடுத்துட்டீங்கன்னு வைப்போம். என்ன சுருக்கள் சரியா செய்வீங்கன்னு நம்புவோம். ரைட், 35 வந்துட்டு. இப்ப என்ன செய்யறாரு? இப்ப இந்த கேள்வியோட ஐடியா அப்படியே நம்ம அந்த விஷயம் அப்படியே நம்ம கிட்ட இருக்கணும். எப்படி என்ன என்ன அப்படின்ற எண்ணத்தை சொல்றேன் நான். கம்பெனி ஏட 100 பங்கு ஸ்டார்ட்ல வச்சிட்டு இருந்தாரு, அதுல 40 வித்துட்டாரு. சோ இப்ப 60 தான் இருக்கும். என்ன வித்து வந்த என்ன விற்பதனால் கிடைக்கும். அப்ப விற்கிறதுனால வந்த காசை எடுத்து கொண்டு போயிட்டு கம்பெனி பியின் பங்குகள் வாங்குறாரு. எத்தனை பங்கு வாங்குறாரு? 35 பங்கு வாங்குறாரு. என்ன 35 பங்கு வாங்குறாரு. இப்ப ஒரு இன்னொரு விஷயம் சொல்றான் என்னன்னா, இப்ப வருஷ கடைசியில பங்கு லாபம் கொடுக்க போறான். இப்ப வருஷ கடைசிக்கு என்ன செய்வான்? ஆக்களை வர சொல்லுவான். வர சொல்லி கேட்பான், கம்பெனி ஏ கேட்கும் எந்த பங்கு எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்கும். எந்த பங்கு எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்கும். எந்த பங்கு 1 வச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 15 ரூபாய் தருவேன், லாபமாக தருவேன்னு சொல்லி சொல்றான். கம்பெனி பி என்ன சொல்றான்? நீங்க எந்த பங்கு 1 வச்சிருந்தீங்க என்றால் உங்களுக்கு 18 ரூபாய் நான் லாபம் தருவேன் சொல்லி சொல்றான். சரிதானே? அப்ப நாம என்ன வருண் என்ன செய்ய போறாரு? இப்ப பங்கிலாப வருமானம் எடுக்கணும்னு சொல்லி போவார். போயிட்டு கம்பெனி ஏயின் பங்கிலாபத்தை எடுப்பார். ஏயின் பங்கிலாபம், ஏயின் பங்கிலாபம் ஏயின் பங்கிலாபம். ஏயின் பங்கிலாபம் வாங்க போனா முதலாவது விஷயம் ஏ என்னன்னு கேட்கும், எத்தனை பங்கு இருக்கு? ஏட பங்கு எத்தனை வச்சிருக்காரு? பிள்ளைகள் ஏட பங்கு எத்தனை வச்சிட்டு இருக்காரு இப்ப அவரு? சத்தமா சொல்லலாம். ஏட பங்கு எத்தனை இருக்கு? 60. 60. என்ன 60 பங்கு வச்சிட்டு இருக்காரு.
ஏன்னா 60 இருந்தால் 15 ரூபாய் படி காசு கொடுக்கும். எவ்வளவு கொடுப்பான்? 60 தர 15 வந்து ரூபாய் 900 வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 தர 15 90, விட்ட பூச்சியத்தை சேர்த்து விடுவீங்க. பி என்ன செய்யும்? B இன் பங்கு லாபம். B இன் பங்கு லாபம். B வந்து B-ட பங்கு எத்தனை வச்சிட்டு இருக்காரு? 35 தர 18. என்ன எவ்வளவு வரப்போகுது? 18 என்றால் 630 ரூபா வரும். 630 ரூபா வரும். கேள்வி என்னண்டா, ஏகமா பி ஆகிய கம்பெனியிலிருந்து அவருக்கு கிடைத்த மொத்த பங்கிலாப வருமானம் மொத்தம் எவ்வளவு? A-டையும் B-டையும் வந்து கிடைச்சது. சோ மொத்தம் வந்துட்டு 900 சக 630 சமன் ரூபாய் 530. வெரி குட். 1530 வரும். விலங்கிடுங்க புள்ளியில் எழுதுறதுக்கு டைம் தரேன். அவர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். நான் எழுதுனதையா விலங்கி எடுத்துக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. நாளைக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. இன்றைக்கு விலங்கி எடுக்கிறத பாருங்க, எழுதிக்கலாம். 1530. இந்த பிரச்சனை முடிஞ்சு. பாருங்க, நாம 3வது கேள்வி வரைக்கும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 7 மார்க்ஸ் நாம என்ன செய்துட்டோம்? இப்ப நெருங்கிட்டோம். 7 அல்லது 6 மார்க்ஸ் நெருங்கிட்டோம் நாங்க. ஏன்னா 10 மார்க்ஸ் இல்ல. 4வது கேள்வி என்ன? அவர் கம்பெனி ஏயின் எல்லா பங்குகளையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் அக்கம்பெனி 40 பங்குகளை விற்று கம்பெனி பியின் பங்குகளை வாங்கியமையால் நிதியாண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த மேலதிக பங்கிலாப வருமானத்தை காணுங்கன்னு சொல்லி சொல்றான். இப்ப இவரு ஸ்டார்ட்ல வந்துட்டு 100 பங்கு வச்சிட்டு இருந்தவர். எதுட? கம்பெனி ஏட 100 பங்கு வச்சிட்டு இருந்தவர். அப்படி அதை வச்சுட்டு இருக்காம 40 பங்கு வித்து அதுல இன்னும் பங்கு வாங்கி இப்படி ஒரு பிசினஸ் வந்து செய்யறாரு. இப்படி செஞ்சதுனால அவருக்கு எவ்வளவு மேலதிகமான வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்கான். விளையாட்டா